வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தெவினின் தியரம் தான் பார்க்க போறோம். இந்த தெவினின் தியரம் எதுக்கு பயன்படுத்துறோம்னா, இப்போ நம்மகிட்ட ஒரு சர்க்யூட் இருக்கு. இந்த சர்க்யூட்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரான்ச், இப்போ இந்த பிரான்ச் எடுத்துப்போம். இந்த பிரான்ச்ல ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, 10 ஓம் ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டர்ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, ஒரு குறிப்பிட்ட சர்க்யூட் டயகிராம்ல ஒரு குறிப்பிட்ட பிரான்ச்ல இருக்கிற அந்த ரெசிஸ்டர்ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த தெவினின் தியரமா பயன்படுத்துறோம். இதுல நெறைய தியரம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட பிரான்ச் இருக்கிற ரெசிஸ்டர கண்டுபிடிக்கிறது. அதுல ஒன் ஆஃப் த தியரம் தான் அந்த தெவெனின் தியரம். ஓகேங்களா? ஸோ இந்த தெவெனின் தியரம்ல 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒன் பை ஒன்னா உங்களுக்கு ஈஸியா புரியிற மாரி சொல்லித் தரேன். கவனிங்க. ஃபைண்ட் த கரண்ட் இன் த 10 ஓம் ரெசிஸ்டர் ஆஃப் த சர்க்யூட் யூசிங் தெவெனின் தியரம். இங்க பாருங்க, இதான் சர்க்யூட். இந்த சர்க்யூட்ல இங்க தான் இருக்கு 10 ஓம் ரெசிஸ்டர். ஸோ இந்த 10 ஓம் ரெசிஸ்டர்ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? இந்த 10 ஓம் ரெசிஸ்டர்ல தான் எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் 10 ஓம் ரெசிஸ்டர். அப்போ ரிமூவ் பண்ணிட்டா அந்த இடம் ஆயிடும், ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ இப்போ டயகிராமை நம்ம திரும்பவும் புதுசா வரையணும். ஸோ ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ண போறோம்னா, வோல்டேஜ் கண்டுபிடிக்க போறோம். தெவினியன் வோல்டேஜ், அதான் VTH. என்ன வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்? தெவினியன் வோல்டேஜ். ஸோ முதல்ல இந்த டயகிராம இருக்கிற அந்த 10 ஓம் ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ணணும்? தெவினியன் வோல்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுணும், அவ்வளோதான். ரிமூவ் பண்ணிடணும். அந்த ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டுங்க, ஓப்பன். ஸோ ஏ இது பின்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? தெவினியன் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இந்த வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல இதில் நம்மளுக்கு என்ன பார்க்கணும்னா, முதல்ல இங்கே ஒரு லூப் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கரண்ட்டை பயன்படுத்தி தான் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு அந்த வோல்டேஜ் இருக்கும். எந்த இடத்துல? இந்த ஏக்கும் இந்த பி இதில் தான் நம்மளுக்கு அந்த தெவினியன் வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ இந்த வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இதில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், ப்ளஸ் இதுதானே. ஸோ டேரெக்ஷன் நம்ம இப்படியே எடுத்துப்போம். ஸோ இந்த டேரெக்ஷனில் ஐன்னு ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ அந்த ஐ வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இதுக்கு ஈக்குவேஷன் எழுதுவோம். ஃபஸ்ட்டு இப்படி தான் போகிறோம், இங்கே எதுவுமே இல்லை. அடுத்தது இங்கே 2 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 ஓம் ரெசிஸ்டரில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது? ஐ கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. எப்பயுமே இங்கே ரெசிஸ்டர் வந்து நம்ம என்ன ப்ளஸ்ஸு மைனஸ் போடணும். நம்ம போகிற டைரக்ஷன் இதுதான். ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் தான் நம்ம என்ன பண்ணணும்? அங்கே மைனஸ் போடணும். -2. ஓகேங்களா? -2 போட்டுட்டு அதில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது? இதில் நம்ம எடுத்துக்கிறது ஐ கரண்ட். ஸோ ஐ கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. -2i. இந்த மெஷ் அனாலிசிஸில் படித்தோன்னு அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் அப்படியே இப்படி வரும். இப்படி வரும்போது இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. இதுவும் ப்ளஸ்ஸு மைனஸ் தான். அப்போது ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் போட்டு இங்கே என்ன ரெசிஸ்டர் இருக்குது? 5 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ -5. சரி, அதில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது? ஐ கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன பேட்ரி இருக்குது இதில்? இதில் வந்து 20 வோல்ட் பேட்ரி இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் மைனஸ் இருக்குது, அப்புறம் ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இந்த ப்ளஸ் வந்து நம்ம என்ன எழுதணும்? +20ன்னு எழுதணும். +20 அதோட லூப் ஓவர் ஆயிடுச்சு, =0. இப்போ எல்லாருக்கும் ஒரு திங்கிங் வரும், என்னென்னா இந்த 2 ஓம் ரெசிஸ்டர் இது ஒரு லூப், இது ஒரு லூப்புன்னு சொல்லுவீங்க. ஏன்னா இது ஒரு லூப்பே கிடையாது. இந்த பக்கம் பாருங்கள், ஒரு க்ளோஸ்ட் லூப் கிடையாது. அதனால தான் இந்த 2 ஓமில் வெறும் ஐ கரண்ட் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். இதில் எந்த ஒரு கரண்ட்டும் இதில் ஃப்ளோ ஆகாது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் இப்போ இது சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். -2i -5iன்னு வரும், -7i. இந்த 20 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -20. மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ i = 20. இந்த 7 கீழே கொண்டு வந்துடும். இப்போ கரண்ட் எவ்வளோ வருது? கால்குலேட்டர் டிவைட் பண்ணிடலாமா? 20 / 7. ஸோ 2.8571 ஆம்பியர் கரண்ட்டு இருக்குது. ஸோ கரண்ட்டு கண்டுபிடிச்சாச்சு.
இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? தெவெனின் வோல்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ தெவெனின் வோல்டேஜ் ஈக்குவல் டு சரி. இப்போது தெவெனின் வோல்டேஜ் இங்கே தான் இருக்குது. அப்போது நம்ம இங்கே இருக்கிற ஒவ்வொரு ரெசிஸ்டாரில் என்னென்ன வோல்டேஜ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல இங்கே என்ன வோல்டேஜ் இருக்குது? 12 வோல்டேஜ் இருக்குது. அதை எடுத்து எழுதிப்போம். ஸோ ஃபஸ்ட் 12 வோல்டேஜ் ப்ளஸ் அடுத்து இந்த ரெசிஸ்டாரில் என்ன வோல்டேஜ் வரும்? இங்கே பாருங்கள், இந்த ரெசிஸ்டாருக்கு வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ரெசிஸ்டாருக்கு என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்க்கணும். எப்பயுமே ஒரு தெவெனின் வோல்டேஜ் இந்த பக்கம் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இங்கே ஒரு ரெசிஸ்டாரை ரிமூவ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இது வந்து சீரீஸில் இருக்குன்னு அர்த்தம். ஒரு சீரீஸில் ஒரு ரெசிஸ்டார் இருந்தால் அங்கே கரண்ட் ஃப்ளோ இருக்காது. இந்த ஏபி இருக்குங்க இல்லையா? இது வந்து இப்போது சீரீஸில் இருக்குது இந்த ரெசிஸ்டாருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டார் சீரீஸில் இருக்குது, இது பேரலாக இருக்குது இதுக்கு. ஸோ சீரீஸில் இருக்கிற ரெசிஸ்டாருக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அப்போ அங்கே கரண்ட் ஃப்ளோ இல்லைன்னா 0. அப்போ 8 × 0 தான் வோல்டேஜ் வேல்யூ. ஸோ அங்கே இருக்கிற ரெசிஸ்டார் 8, அங்கே கரண்ட் ஃப்ளோ இருக்காது 0 ப்ளஸ் வோல்டேஜ் இருந்தால் டேரெக்டாக எழுதிடலாம். ரெசிஸ்டார் இருந்தால் அதோட கரண்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். அடுத்த வோல்டேஜ் எங்கே வரும்? இந்த இடத்துல 2 ஓம்க்கு. இந்த 2 ஓம் ரெசிஸ்டாரில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது? ஐ கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ 2 × ஐ கரண்ட் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2.8571. அவ்வளோதான். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை, இது மூணுத்தையும் ஆட் பண்ண முடிஞ்சு போச்சு. ஸோ 12 + 8 × 0 0 + 2 × 2.8571. 2 × 2.8571. ஆன்சர் 5.714. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். 12 + 5.714 ஆட் பண்ணால் 17.714 வோல்டேஜ் கிடச்சிருக்கு. இதுதான் தெவெனின் வோல்டேஜ். ஓகேங்களா? இதுதான் நமக்கு கிடைச்ச தெவெனின் வோல்டேஜ் இந்த இடத்துல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தெவெனின் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டெப் 3 RTH. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, திரும்பவும் ஸ்டெப் 1க்கு டயக்ராமுக்கு போயிடணும். ஓகேங்களா? ஸ்டெப் 1 நம்ம இங்கே ஒரு டயக்ராம் வந்து வச்சுருக்கோம் இல்லையா? ஓகேங்களா? இந்த டயக்ராமில் எங்கெல்லாம் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது? இங்கே ஒரு பேட்ரி இருக்குது, இங்கே ஒரு பேட்ரி இருக்குது. அந்த பேட்ரி எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணிடணும். அதாவது அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயர் மூலயமா கனெக்ட் பண்ணிடணும். இதே டயக்ராம் தான் அங்கே வரப்போகுது. இன்னும் ஒன்று அதை ஷார்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? சரி, இப்போ டயக்ராம் வரையிறோம் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு பேட்ரி இருந்தது, அதை ஷார்ட் பண்ணியாச்சு. ஸோ வெறும் ரெசிஸ்டார் மட்டும். புரியுதுங்களா? இதை ஷார்ட் பண்ணியாச்சு, இதை ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டார் மட்டும் இருக்கும். அதேமாதிரி பக்கத்தில் ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, இதுக்கு பேரலாக ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு பேட்ரி இருக்குது. பார்த்தீங்களா? இங்கே ஒரு பேட்ரி இருக்குது. இதையும் ரிமூவ் பண்ணிட்டு ஷார்ட் பண்ணிடணும். இப்போ ரிமூவ் பண்ணி ஷார்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல ஏ, இந்த இடத்துல பி. ஓகேங்களா? இப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூலாம் எழுதிப்போம். இது 5 ஓம், 2 ஓம், 8 ஓம். 5 ஓம், 2 ஓம், 8 ஓம். முதல்ல பாருங்கள், இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் பேரலில் இருக்குது. ஸோ பேரலில் நம்ம என்ன பண்ணோம்? 5 × 2 / 5 + 2. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணோம். 5 × 2 10, 5 + 2 7, 10/7. 10 / 7 வருது 1.428. ஓகேங்களா? 1.4285 வச்சுப்போம், 4 டெசிமல். ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டாரும் சிங்கிள் ரெசிஸ்டாரை கொண்டு வந்தாச்சு. எவ்வளோ இருக்குது? 1.4285 ஓம். இந்த ரெசிஸ்டார் 8 ஓம். இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டாரும் பார்த்துட்டிங்கன்னா சீரீஸில் இருக்குது. இது ரெண்டும் இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாமா? அப்போ நான் ஒரு 8 + 1.4285 ஆட் பண்ணால் 9.4285 ஓம் தான் நம்மளுடைய தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் RTH. ஓகேங்களா? இப்போ அடுத்து ஸ்டெப் 4 போக போகிறோம். ஸ்டெப் 4 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா,
சர்க்யூட் டயக்ராம் வரைய போறோம். தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஸோ ஒரு தெவெனின் சர்க்யூட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டரி வரையணும். ஃபர்ஸ்ட் பேட்டரி வரையணும். இந்த பேட்டரி எடுத்துட்டு போய் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் கூட சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிடணும். இதுதான் வந்து ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பேட்டரி தெவெனின் வோல்டேஜ் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? வோல்டேஜ் 17.714. அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். VTH தெவெனின் வோல்டேஜ் தான் இங்கே வரும். 17.714 வோல்ட். என்ன ரெசிஸ்டன்ஸு? தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 9.4285. 9.4285 ஓம் தான் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் RTH. நெக்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இங்கே ஒரு ஏபியில் ஒரு ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? அந்த ரெசிஸ்டரை திரும்ப இங்கே ஜாயின் பண்ணிடணும். என்ன ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணோம் ஸ்டார்டிங்கில்? இந்த இடத்துல என்ன ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணோம்? 10 ஓம் ரெசிஸ்டர். அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே ஜாயின் பண்ணிடணும். ஸோ இந்த இடத்துல 10 ஓம் ரெசிஸ்டர். ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டருக்கு பேர் தான் லோடு ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. இப்போது டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போது இந்த ரெசிஸ்டருக்கு எவ்வளோ கரண்ட் போதும் கண்டுபிடிக்கணும். அதுதான் லோடு கரண்ட். இந்த ரெசிஸ்டர் பேர் லோடு ரெசிஸ்டர். இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அந்த கரண்ட் தான் IL லோடு கரண்ட். இந்த லோடு கரண்ட்டை தான் நம்ம ஸ்டெப் 5ல கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 5. ஸோ லோடு கரண்ட் நார்மலாக I இஸ் ஈக்குவல் டு என்னது ஃபார்முலா? V/R. இதுதான் ஃபார்முலா. கரெக்டுங்களா? ஓம்ஸ் லா படி. V என்ன எடுக்கணும்? இதில் வோல்டேஜ் தெவெனின் வோல்டேஜ். இங்கே இடத்துல VTH. ரெசிஸ்டன்ஸ் என்ன எடுக்கணும்? தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று எடுத்துக்கணும். ஏன்னா 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் எடுக்கணும். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, லோட் ரெசிஸ்டன்ஸ் RL. ஸோ தெவெனின் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது? 17.714 டிவைடட் பை தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 9.4285 ப்ளஸ் லோடு ரெசிஸ்டர் எவ்வளோ இருக்குது? 10 ஓம் இருக்குது. அதுதான் ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ண வேண்டியது தான். 9.4285 ப்ளஸ் 10 ஆட் பண்ணால் 19.4285. இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடலாமா? 17.714 டிவைட் பை 19.4285 டிவைட் பண்ணால் 0.9117 ஆம்பியர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. எதில் ஃப்ளோ ஆகுது? இந்த 10 ஓம் ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகுது. அதான் இந்த லோடு கரண்ட். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.